ஏம்மா இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாயங்காலம் எடுத்த வீடியோ. சாயங்காலம்னு சொல்ல முடியாது, 7 மணி ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வச்சேன்னா, கருவாட்டு குழம்பு வச்சதோட கருவாடு முழுக்கவே காலி ஆகிட்டு. சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரிட்ட இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தாங்க, கருவாடு வாங்கி தந்துருங்க, ஃப்ரிட்ஜில் நமக்கு கருவாடு கிடந்தா தான் எனக்கு டக்குன்னு என்னைக்காவது ஒரு திங்கக்கிழமையில புதன்கிழமையில கூட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு கருவாட்டை தூக்கி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கருவாடை வாங்கி தந்தாங்க. நமக்கு கைக்குள்ளே ஏதாவது கிடந்தா தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு காய்கறி இல்லைன்னா டக்குன்னு தூக்கி கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் பற்றியெல்லாம். எல்லாம் திடீர்னு நமக்கே கருவாடு சாப்பிடணும் போல் இருக்கும். அன்றைக்கி 2 வெங்காயத்தை போட்டு கருவாட்டை பொரிச்சு சாப்பிட்றலாம் பற்றியெல்லாம். அதனால தான் சரின்னு வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கும் கருவாடு. எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து குழம்புல போட்டதும் கரைஞ்சி போயிடும். அப்படி ஒரு கருவாடு நமக்கு கொதித்து குழம்பு இறக்க போகும்போது தான் போடணும். ஆனால் டேஸ்ட்டு அப்படி இருக்கும் பார்த்துக்கிடுங்க, மாவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துச்சு பிள்ளைகளில் எங்கள் வீட்டுக்காரையிலும் என் அவளும் தான் போய் ஜாமாங்க வாங்கிட்டு வந்தாவ. நாளைக்கு வந்து என் பிள்ளைக்கு வேறு பிறந்தநாள் வருதா, அதனால சரி பாயசம் கீசம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். சிறுபருப்பு பாயசம் தான் போட போகிறேன். சிறுபருப்பு கிடக்கு வீட்டில், உடனே சவ்வரிசி வாங்கிட்டு வந்துட்டு வெல்லமும் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். வெல்லம் வந்து உடச்சி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் இப்போ 7:30 பறந்து சோத்தையும் போய் குழம்பையும் வச்சு கூட்டையும் வச்சு பாயசத்தையும் போட லேட்டாயிரும். அந்நேரம் வெல்லத்தை உடச்சிட்டு இருக்க முடியாது பற்றிலாம். அதனால சரின்னு சொல்லிட்டு வெல்லத்தை மட்டும் உடச்சி வச்சாச்சு. இது வந்து 20 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்தது. போதும்லான முந்திரி பருப்பையாக போய் தின்னுட்டு கிடக்க போகுது, எல்லாம் ஒதுக்கி சும்மா தான் வைக்க போகுது. அதனால் வாசனைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி ஜாமான்களை சேர்த்து வச்சாச்சு. இன்றைக்கி காப்பிக்கு ஒரு கூட்டு செஞ்சேன். என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது பிளான் பண்ணாத கூட்டு. இது செய்ய வேண்டிய எப்போவுமே டெய்லி இன்றைக்கி காப்பிக்கு இதை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம நிர்ணயிப்போம்ல. இன்றைக்கி வந்து இதை யோசிக்காத கூட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் செஞ்ச தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் இடத்த அடைச்சிக்கிட்டு நல்லா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுச்சு, அது சும்மா கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோதுமாவையும் அரிசி மாவையும் சீனியும் போட்டு கலக்கி என்ன செஞ்சாச்சு, பணியாரம் சுட்டாச்சு. வீட்டில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் பணியாரத்தையும் சாப்பிட்டு கூட பற்றியெல்லாம். அவ்வளோதான், காப்பி வேலை இது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சோத்தையும் இது பண்ணியாச்சு பார்த்துருக்கோம். சோத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு. கருவாட்டு குழம்பும் இந்த வெந்தய குழம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த என்ன செய்வேன், இந்த வெந்தய குழம்பு மாதிரி எடுத்து வச்சேன் பற்றியெல்லாம், கருவாடு போடாமல் குழம்பு எடுத்து வச்சேன்னா அது என்ன பண்ணுவேன், நான் நைட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதை சேர்த்து ஒன்றா வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒன்றா வைக்கிறதுக்கான மூடு இல்லை. தனித்தனியாக இருக்கட்டும், எனக்கு என்னவோ அது தனித்தனியாக இருந்தால் நாளைக்கு வேறு எதுக்கோ யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு என் மைண்டில் தோணுது. இது வந்து தக்காளி சட்னியும் இன்றைக்கி இது தோசையும் தானே சாப்பிட்டோம், அதில் தக்காளி சட்னி கொஞ்சம் மிச்சமாயிட்டு இது என்னத்தை போட்டு வலித்து வைக்கேனே.